வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி என் புதிய சுவை சேனலில் ரொம்ப சுலபமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸை வச்சே சூப் செய்து காட்ட போகிறேன். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பட்டர் சேர்க்கணுன்னாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 கிராம்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க. பட்டை கிராம்பு ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன தக்காளி, ஒரு 3 ஸ்பூனுக்கு கேப்சிகம், ஒரு 10 பீன்ஸ் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு சின்ன கேரட்டு, ஒரு 2 ஸ்பூனு ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது. இது கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அதோடய தண்டை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது கூட ஒரு 6-7 புதினா தழை, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சப்பொடி, கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு. சூப்புக்கு எப்பயுமே கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க. சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் சூப்பு. நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, 4 பேர்னா 5 பேர்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னு, அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கிண்டி விட்டுக்கலாம். குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ அதுக்குள்ளே சூப்புக்கு காரம் சேர்க்கணும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம மிளகு ஜீரக தனியாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு கரண்டி சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூனு ஜீரகம். நல்லா மிளகு ஜீரகம் தனியாலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. சூப்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நாம் குக்கரை திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி காய் வெந்துடணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிப்போம். இதில் உங்களுக்கு வேணும்னா கோஸு, காலிஃப்ளவரு, ப்ரோக்கோலி இந்த மாதிரியான காய் கூட வேணா சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பு கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, தனியா, சீரகம் இருக்குது இல்லைங்களா, அந்த விழுதை கொஞ்சம் தண்ணி கலந்து கரைச்சி சேர்த்துப்போம். மிளகு, ஜீரகம், தனியா இந்த இதெல்லாம் கலந்தோடனே நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா கமகமன்னு இருக்குது சூப்பு. இப்போ சூப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை இதில் தூவிக்கலாம். தூவிட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க இதை. இப்போ நம்மளுடைய வெஜ்ஜு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்புனால ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் குடிக்கும் போது தொண்டைக்கு எதமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக இந்த சூப்பு அந்த மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் சாதத்தில் கூட வேணும்னா போட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்து காட்டினேன் இந்த மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.